இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் தேவனால் அருளப்பட்ட சுதந்திரமாக காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல பாத்தீங்கன்னா மார்க் 10 அதிகாரம் 13 வசனம். சிறு பிள்ளைகளை அவர் தொடுமுடிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 14 வசனத்துல பாக்குறோம், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பாருங்கள், சிறு பிள்ளைகள் எவ்வளவு பிரியமாக காணப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறு பிள்ளைகள் என்றாலே பிரியமாக தான் காணப்படும். இங்க பாத்தீங்கன்னா எரேமியா 10 அதிகாரம் 20 வசனத்துல, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை, இனி என் கூடாரத்தை விரிவித்து என் திரைகளை தூக்கி கட்டுவாரும் இல்லை. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டு காணப்படாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா உபாகமம் 32 அதிகாரம் 46 வசனத்துல, நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்பியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். பாருங்க, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை, தேவன் என்னென்ன காரியங்களை கற்பிக்கிறாரோ அந்தந்த காரியத்தில் உங்க மனதில கொண்டு பிள்ளைகளுக்கு கற்பிக்கும்படியாக, பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக, நல்வழிப்படுத்தும்படியாக நீங்க செயல்பட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 17 அதிகாரம் 6 வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை தான். பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக காணப்படுகிறார்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள்? அவர்கள் பிதாக்களின் மேன்மையாக செயல்படுகிறார்கள். எப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லும்படியாக, உங்களுக்கு ஏவும்படியாக காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 22 வசனத்துல நாம் பாக்குறோம், எலிசா பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் வந்து என்ன பண்றாங்க, மொட்டத்திலையா ஏறிப்போங்கார். அப்புறம் எப்படிப்பட்ட, அதாவது மொட்டத்திலையா என்று நிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி தெரியாத பருவமாக காணப்படும் போது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனத்துல, அந்த பிள்ளைகளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் என்னென்ன காரியங்கள் தீமையான விஷயங்கள், என்னென்ன காரியங்கள் நன்மையான விஷயங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல லூக்கா 2 அதிகாரம் 40 வசனம், பிள்ளைகள் வளர்ந்து ஆவிலே பலங்கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆவினில் பலங்கொண்டு ஞானத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்படுறாங்க. தீத்து 1 அதிகாரம் 6 வசனம், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமான பிள்ளைகள். பாருங்க, துன்மார்க்கர் என்றும் அடங்காத பிள்ளைகள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளும் செயல்பட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28 வசனம், கத்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அண்ணனுடைய வாழ்க்கையில் தனக்கு ஒரு பிள்ளைகளையே நாளையத்தை நோக்கி ஜோமனி கேட்கும் போது, தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்கும் போது அந்த பிள்ளையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் இருந்தால் தேவனுக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 89 அதிகாரம் 30 வசனம், பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. பாருங்க, அநேக பிள்ளைகள் வேதத்தை விட்டு விலகி மொபைலுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ற பிள்ளைகளாக காணப்படுறாங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளையே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாக கூட்டு கொண்டு போகும்போது அவருக்கு எப்படி சொல்றாரு, எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கென்று பயந்து இருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுக்கென்று பயந்திருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளை கவனத்தோடும் செயல்படுகணும். உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அனுதின வாழ்க்கையில் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக வளர்க்கணும். எரேமியா 49 அதிகாரம் 11 வசனம், உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை காப்பாற்றுவேன்.
பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் போது இயேசுப்பா அவர்களை காப்பாற்றுவார்கள். நீங்க ஆலயத்துக்கு நோக்கி அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்போது தேவனே அவர்களை பாற்றுக் கொள்வார்கள். ஆலயத்துக்கு வர மட்டுக்கா வீட்டுல விட்டுட்டு வரேன்னு சொல்லி சொல்லாதபடி. ஏன்னா அநேக நேரத்தில் பெஸ்டிவல் பங்கன் எந்த காரியம் இருந்தாலும் ஒருவேளை ஷாப்பிங் போற நேரத்துல எல்லாம் பிள்ளைகள் வந்துருவாங்க. ஆனா ஆலயத்திற்கு பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நிமித்தமாக அப்படி இருந்துருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். எப்படி அவர்களுக்கு எடுத்து சொன்னா அந்த பிள்ளைகள் ஆலயத்தை நோக்கி வருகிறார்களோ அப்படி உற்சாகப்படுத்தி தேவனுக்கென்று வைராக்கியமா எழும்பும்படி உங்களுடைய பிள்ளைகளையும் செயல்படுத்தணும். கவனத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாகவும் தேவன் என்னென்ன கற்றுக் கொடுக்கிறாரோ உங்க மனதில் எப்படி ஏவுகிறாரோ அதன்படி பிள்ளைகளை நடத்தும் போது அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை நோக்கி ஓடுற பிள்ளைகளாய் நல்ல பாதையில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவாங்க. மார்க் 10:15 எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, உபாகமம் 14:1 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். பாருங்க, நம்ம எல்லாரும் தேவனின் கர்த்தரின் பிள்ளைகள். பாருங்க, அநேக இடத்துல பாக்குறோம் பிள்ளைகள் வளர்த்து பிள்ளைகளால் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையும் காணப்படுறாங்க. பேர் தனிப்பட்ட முறையில செயல்படும் போது பாருங்க எப்படி பாதிக்கப்பட்டு காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக பேரண்ட்ஸுகள் காணப்படுறாங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாதபடி உங்களுடைய பிள்ளைகளை கவனத்தோடு செயல்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைந்து விடாதபடி உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆலயத்தை நோக்கி கூட்டிக் கொண்டு வர்ற பிள்ளைகளாக வளர்க்கும்படி விசுவாசமுள்ள சந்ததிகளாக வளர்க்கும்படி நீங்க செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படுவார். பாருங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நீங்க இழந்து விடாதபடி அவருக்கென்று வைராக்கியமாக எழும்பி விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படுவார். ஆமேன்.